1990 நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க. கடையில போயிட்டு ஒரு முட்டை கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. எவ்வளவு ஒரு முட்டை அப்படின்னு ஒண்ணு ஒரு ரூபா அப்படிங்கிறாரு. சரி ஓகே ரூபா அப்படின்னு கொடுத்து வாங்கிட்டு வந்துறீங்க. அது 2020 மறுபடியும் அதே கடைக்கு போறீங்க. ஒரு முட்டை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. 5 ரூபாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க 5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வாங்குறீங்க. இந்த இன்ஃபிளேஷன்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப அதிர்ச்சியில ஆகாது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி கடைசியில் 1 ரூபா 5 ரூபாய் ஆயிடுச்சு. இது மட்டும் இல்ல எந்த ப்ராடக்ட்டும் இன்ஃபிளேஷனால இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரி நீங்க வந்து ஒரு ஜப்பான் சிட்டிசனா இருக்கிறீங்க. ஜப்பான்ல 1990 கடைக்கு போறீங்க. ஜப்பான்ல ஒரு கடையில முட்டை எவ்வளவு அப்படின்னு கேக்குறீங்க. 1 ரூபா அப்படிங்கிறாரு. அதாவது அந்த கரன்சி வேற கரன்சி, அதனால எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த வேல்யூ கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறாரு. சரி 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு ஒரு எண்ணெய்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணெய் கொடுத்துட்டு ஒரு முட்டையை வாங்கிட்டு வந்துடுறீங்க. ஓகே முடிஞ்சிருச்சு. இப்ப 2020 மறுபடியும் அதே கடைக்கு போறீங்க. ஜப்பான்ல ஒரு முட்டை எவ்வளவு அப்படின்னு கேக்குறீங்க. 1 ரூபா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகுமா ஆகாதா? ஏன்னா 30 வருஷமா 1 ரூபா முட்டை இன்னும் 1 ரூபாயிலே இருக்கா அப்படின்ட்டு நீங்க இந்தியா சிட்டிசனா இருந்தா உங்களுக்கு பேரதிர்ச்சி ஆகும். ஆனா ஜப்பான்ல ஏதோ ஒரு நார்மலான விஷயம். உடனே நீங்க நினைக்கலாம், உடனே வண்டி ஏறா ஜப்பான்ல போய் நம்ம செட்டில் ஆகலாம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஜப்பானோட நிலைமை அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ரொம்ப ஒஸ்டான நிலைமையில வந்து கரண்டா இருக்கிறாங்க. அது எப்படி அப்படின்ட்டு இந்த வீடியோ போக போக புரியும். அது ஒஸ்டா இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. 1990 ஒரு இந்தியா பேங்குக்கு போறீங்க. 1 லட்ச ரூபா இருக்கு. அப்ப பெரிய அமௌண்ட் தான். 1 லட்ச ரூபா இருக்கு. நீங்க வந்து இதை டெபாசிட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. 30 வருஷம் டெபாசிட் அப்படின்னு சொல்லிடுறீங்க. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அப்பத்திக்கப்ப இருக்கோ அதை வந்து ஃபைனலா கொடுத்து நான் 30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு கேக்குறீங்க. 30 வருஷத்துக்கு அப்புறம் சேம் பேங்க்குக்கு போறீங்க. கேக்குறீங்க, இது மாதிரி நான் 1 லட்ச ரூபா வந்து 1990 டெபாசிட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து எனக்கு வேணும் அப்படின்னு பேங்க் ஆஃபீஸர்கிட்ட கேக்குறீங்க. உடனே பேங்க் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாரு? தம்பி என்ன கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? ஒரு பேக் எடுத்துட்டு வாங்க. 1 லட்ச ரூபா வந்து 10% ரிட்டர்ன் வந்திருக்கு. ஆவரேஜா உங்களுக்கு வந்து 10% ஒவ்வொரு வருஷம் வந்திருக்கு. ஃபைனலா எல்லாம் காம்பவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இருக்கிற அமௌண்ட் வந்து 20 லட்ச ரூபா எப்படி கையில கொண்டு போவீங்க அப்படின்னு பேங்க் ஆஃபீஸர் கண்டிப்பா உங்களை கேட்பாரு. அடுத்து ஜப்பான்ல நீங்க வந்து போறீங்க. 1 லட்ச ரூபாய் 1 லட்சம் எண்ணெய் எடுத்துட்டு போறீங்கன்னு வைங்க. கொண்டு போய் டெபாசிட் பண்றீங்க 1990 பேங்க்ல வந்து வச்சுக்கோங்க. 30 வருஷம் 2020 வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறீங்க. இப்ப 2020 30 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு பணத்தை எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பெரிய பேக்கை தூக்கிட்டு போறீங்க. போயிட்டு அமௌண்ட் இந்த பேக்ல போடுதாங்க அப்படின்னு சொல்றீங்க. பேங்க் ஆஃபீஸர் என்ன சொல்லுவாரு? எதுக்குங்க பேக் இருந்தாங்க கையிலேயே வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு கொடுப்பாரு. எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாரு தெரியுமா? வெறும் 1 லட்சம் எண்ணெய் தான். ஸோ வந்து போட்ட அமௌண்ட் அப்படியே தான் இருந்திருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல கிட்டத்தட்ட 30 வருஷமா ஆல்மோஸ்ட் ஜீரோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே வந்து மெயின்டைன் பண்றாங்க. அதாவது அன்னைக்கு நீங்க எவ்வளவு டெபாசிட் பண்ணீங்களோ நீங்க 30 வருஷத்துக்கு அப்புறம் போய் கேட்டாலும் அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதோட மோசமான விஷயம் இப்போ வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டா மெயின்டைன் பண்றாங்க. இப்போ வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னு வைங்க, இன்னும் 30 வருஷம் அப்புறம் போய் கேட்கறேன் அப்படின்ட்டு போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னு வைங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் நெகட்டிவ் தான். 1 லட்ச ரூபா கொடுத்தது வந்து 1 லட்ச ரூபா தர மாட்டோம். அதோட வந்து கம்மியான அமௌண்ட் தான் வந்து உங்க கையில வரும். ஸோ இப்போ வந்து நெகட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஜப்பான்ல மெயின்டைன் பண்றாங்க. அடுத்து ஜப்பானோட எக்கனாமி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1990களில் 6 ட்ரில்லியனா இருந்த எக்கனாமி 30 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு 6 ட்ரில்லியனா தான் இருக்குது. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி 1990களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 பில்லியன், வெறும் 300 பில்லியனா இருந்த எக்கனாமி இப்ப வந்து நம்ம ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரில்லியன், அதாவது கிட்டத்தட்ட 10 மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். ஜப்பான் வந்து எந்த விதமான வளர்ச்சியும் அடையல. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். இதோட கஷ்டம் வந்து இன்னும் ஃபியூச்சர்ல ஜப்பானுக்கு வரப்போகுது. எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின். இந்தியாவில் வந்து நிறைய வாட்டர் ப்ராஜெக்ட், அப்ப கோயம்புத்தூர்ல கூட ஒரு வாட்டர் ப்ராஜெக்ட், சென்னையில வந்து ஒரு டீசலினேஷன் பிளான்ட், இது எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஃபண்டிங் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா ஜப்பான் கவர்மெண்ட் இருந்தா வருது. ஜப்பான் கவர்மெண்ட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல அதிகமா தர தேவையில்லை, 0.5% வந்து இன்ட்ரெஸ்ட்ல வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி தர அளவுக்கு ஜப்பான் கவர்மெண்ட் இப்ப இருக்கு. ஸோ வந்து ஏன் வந்து தமிழ்நாட்டில் இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நமக்கு கிடைக்குது, எல்லாமே எந்த கண்ட்ரி ஃபண்ட் பண்ண மாட்டேங்கிறோம், ஆனால் ஜப்பான் மட்டும் ஃபண்ட் பண்றது அப்படிங்கிறதும் இந்த வீடியோல உங்களுக்கு கிளியரா தெரியும். 2வது வேர்ல்டு வார் முடியுது. கொண்டு போய் அமெரிக்காக்காரன் 2 பாம்பை வந்து ஜப்பான்ல போறான். ரொம்ப ஒஸ்டான எஃபெக்ட். இந்த வரைக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கு. வந்தோடனே அந்த பாம்பை பார்த்துட்டு வேர்ல்டுல இருக்கிற எல்லா கண்ட்ரியும் வந்து இன்னமே வந்து சண்டை வேண்டாம்பா, நம்ம வந்து எல்லாம் அமைதியா இருக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. அதுவும் அஃபெக்ட் ஆன ஜப்பான் வந்து இனிமே எந்த கண்ட்ரி கூட எக்காரணத்தை கொண்டு நம்ம சண்டைக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணிட்டு முழுக்க நம்ம உழைப்பை மட்டும் நம்பி, பழைய காலத்துல இருந்தே உழைப்பாளிகள், மிகப்பெரிய உழைப்பாளிகள், நம்ம வந்து ஃபர்தரா வந்து இந்த உழைப்பை வச்சு இந்த உலகத்தை ஆளணும் அப்படின்னு ஜப்பான்காரங்க எல்லாம் நினைக்கிறாங்க. உழைக்கிறது கடுமையா உழைக்கிறாங்க, கண்டினியூஸா உழைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1980 85 எல்லாம் பாத்தீங்கன்னா டாப்ல நம்பர் 1, ஆல்மோஸ்ட் நம்பர் 1க்கே வந்து வந்துட்டாங்க. ஜப்பானோட பாப்புலேஷன் வந்து யூஎஸோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அதே மாதிரி லேண்டையும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான லேண்டு தான். ரிசோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டி தீவு தான் இருக்கு. ஆனா அதை வச்சுக்கிட்டே வந்து ஜப்பான் அமெரிக்காவுக்கு பயங்கர டஃப் கொடுத்து நிறைய டைம்ல வந்து நம்பர் 1ஆவே வந்திருக்காங்க. ஆனா பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சுன்னா, இந்த ஜப்பான்காரங்க என்ன நினைச்சாங்க,
நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டே வருவோம், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். ஸோ வந்து நம்ம போய்கிட்டே இருப்போம், நம்ம மேலே போய்கிட்டே இருப்போம், நம்மளை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் முடியாது அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, நம்ம போய் டெபாசிட் பண்ணுறது இல்லை பேங்க் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேங்குக்கு வந்து கடன் தருவாங்க, அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் 2%, 1.5% அப்படின்னு வந்துருச்சு. மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, வாங்குவோம், எவ்வளோ கடன் வேணும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மக்கள்லாம் கடனாக வாங்குறாங்க, வாங்கி அசட்டாக வாங்குறாங்க. இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்குன்னு வைங்க, ஒரு இடத்துல எல்லாரும் அந்த லேண்டை வந்து ரேட்டு கேட்டால் ஒரு 100 ரூபாய்க்கு கேட்கறது ஸ்கொயர் ஃபீட்டுன்னு வைங்க, இன்னொருத்தருக்கு என்கிட்ட காசு இருக்குது, எவ்வளோ வேணாலும் என்னாலையும் தர முடியும், பேங்க் எனக்கு எவ்வளோ வேணாலும் கடன் தர தயாராக இருக்குது, 200 ரூபாய்க்கு கூட, 300 ரூபாய்க்கு கூட, 400 ரூபாய்க்கு கூட அப்படின்னு லேண்ட் ரேட்டு எக்கச்சக்கமாக ஏறி போச்சு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கம்மி, கடனும் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் நம்ம திருப்பி பே பண்ணுற வட்டியும் பார்த்தீங்கன்னா எதுவுமே பே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற நிலைமை அளவுக்கு போயிடுச்சு. கொஞ்சமான வட்டி பே பண்ணால் போகணும் அப்படிங்கிற நிலைமையில இருந்துச்சு. சரி வாங்குவாங்கன்னு அப்படி அசட் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஜப்பானியர்களும் ஹாப்பியாக இருக்காங்க, அந்த கவர்மெண்ட்டும் ஹாப்பியாக இருக்குது, ஜப்பான் கவர்மெண்ட்டும் ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து இது இப்படியே போயிட்டே இருந்தால் கடைசியில் அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்கு வந்து 10,000, 20,000, 30,000 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 லட்சம் வரைக்கும் போயிடும். ஸோ எப்போ தான் இதுக்கு ஒரு ஸ்டாப் இருக்குது அப்படின்ட்டு வந்து கவர்மெண்ட் திங்க் பண்ணிவிட்டு, சரி நம்ம வந்து இது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கடன் அதிகமாக வாங்கி வட்டி அதிகமாக கட்டணும் அப்படின்னு மக்களை வந்து கடை வாங்குறது ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ வந்து கடை வாங்க ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த அசட்லாம் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா திடீர்னுட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரைஸ் ஆனவுடனே யாருமே வந்து வாங்க மாட்டாங்க, கடன் வாங்க மாட்டாங்க. கடன் திருப்பி கட்டணும், கரெக்டுங்களா? சரி, இப்போ கடனை திருப்பி கட்டுறதுக்கு அந்த லேண்டை போய் வித்தரல அப்படின்னு போனால் அங்கேயும் லேண்டை வாங்குறதுக்கு ஆள் கிடையாது. ஸ்டாக்கை விற்கலான்னு போனால் ஸ்டாக்ஸை விற்கிறப்ப வாங்குறதுக்கு ஆள் வேணும், கட்டுங்களா? அதுக்கும் ஆள் கிடையாது. செம்ம கிராஷ் ஆயிடுச்சு. ஒட்டுமொத்த பொருளாதாரமே வந்து சீர்குலைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பிஸ்னஸும் திவாலாக ஆரம்பிச்சிச்சு. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ வந்து பேங்குக்கு வாங்கின கடனை வந்து திருப்பி கட்டணும், நான் திருப்பி கட்டல, நான் வந்து திவால் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறது, நம்ம அசட்டை வேணால் விற்று எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்குறதா சொல்கிறாங்க. ஸோ பட் பேங்க் வந்து திரும்பி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கடன் கொடுங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து கொடுத்த கடன் வந்தால் தான் திருப்பி அதை வந்து தர முடியும், அதுக்கும் வழி இல்லை. ஸோ நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. 1990களில் இருந்த அதே ப்ரைஸ் தான், அது ஒரு பீக்கில் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுறாங்க, ரெடியூஸ் பண்ணது அதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண வழியே இல்லை. ஏன்னா இன்க்ரீஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே திவால் ஆகிறத ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. எப்படியாச்சும் இந்த இன்ஃப்ளேஷனையும் அந்த பணவீக்கத்தை அதிகம் பண்ணணும். ஏன்னா வந்து ஜீரோ பணவீக்கம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா யாருமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரமாட்டாங்க. இன்னைக்கு விற்கிற ரேட் அதே ரேட்டுக்கு விற்றா எந்த கம்பெனியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க, புதுசாக ப்ராடக்ட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அந்த இன்ஃப்ளேஷனையும் அதிகம் பண்ணும். ஆனால் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணால் இன்னொரு ப்ராப்ளம், 0% இருக்குது இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமா 0% இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம் பண்ணால் காசு கட்ட மாட்டாங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திவாலாக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால பேங்க் வந்து ஒட்டு மொத்தமாக அஃபெக்ட் ஆயிடும். ரொம்ப மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 22, 23 வருஷமா வந்து என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு பார்க்குறாங்க. கடைசியில் வந்து இன்ஃப்ளேஷன் ஏறவே இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறவே இல்லை. எக்கனாமிக்ஸில் ஒரு புக் இருந்தால் அந்த புக்கில் இருக்கிற தியரி அப்ளை பண்ணால் அது வந்து கண்டிப்பாக கொஞ்ச நாள் இல்லைனாலும் 1 வருஷம் 2 வருஷத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஜப்பானை பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமிக்ஸில் எழுதின புக்கு தியரிஸ் இது எல்லாமே வந்து ஃபெயில் ஆயிடுச்சு கம்ப்ளீட்டாக. இதுக்கப்புறம் எல்லாம் பிரதமர் வராங்க, ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே பண்ண முடியல. சரின்னு 2012 ஒரு பிரதமர் வராரு. அவர் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணுறாங்க, ஏப் அப்படின்னு அவரை செலக்ட் பண்ணுறாங்க. அந்த பிரதமர் என்ன பண்ணுறாருன்னா, எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது, நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணணும், ஓகே இதுக்கு மேலே நம்ம கீழே போகிறதுக்கு வழி இல்லை, ஏன்னா வந்து கண்ட்ரி அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, கீழே போகிறதுக்கு வழி இல்லை, நான் ஒரு புது பிளான் வச்சுருக்கேன் நமக்கு அப்படின்ட்டு வராரு. கூப்பிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸில் கூப்பிட்றாரு. அந்த பிரிண்டிங் மிஷின் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா தொடச்சி வைங்க, நல்லா ஒர்க் ஆகணும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 60 to 70 ட்ரில்லியன் பணத்தை வந்து 1 வருஷத்துல மட்டும் அச்சடிச்சு வெளியே விடுங்க, பார்த்துக்கலாம். அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே சரி ஓகே இதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு ஃபுல்லாக வச்சு இது பண்ணுறாங்க. 60 to 70 ட்ரில்லியன் அப்படிங்கிற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற டோட்டல் கரன்சி சர்க்குலேஷன் அதுவே பார்த்தீங்கன்னா 18 ட்ரில்லியன் தான். ஆனால் வந்து அங்கே வந்து இமீடியட்டாக பிரிண்ட் பண்ணுற இது மட்டும் பார்த்தீங்கன்னா 60 to 70 ட்ரில்லியன் எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி இருக்குது, அதனால இதையும் பிரிண்ட் பண்ணி விடு அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. ஓகே பிரிண்ட் பண்ணி விடுறாங்க. உடனே ஆட்டோமேட்டிக்காக கரன்சி அதிகமான என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கரன்சியோட வேல்யூ அதிகமாகிடும். இப்போ வந்து 60 to 70 ட்ரில்லியன் மார்க்கெட்டில் வருது, எல்லாரும் வச்சுருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் டாலராக மாற்றலாம் அப்படின்னா உங்கள்கிட்ட அதிகமாக கரன்சி இருக்குது, ஸோ வந்து உன்னோட வேல்யூ குறைஞ்சிடும் அப்படின்ட்டு வந்து குறைச்சிக்கிட்டே போகிறாங்க. ஸோ வந்து கரன்சி வந்து சீப் ஆகிக்கிட்டே கண்டினியூஸாக சீப் ஆகிக்கிட்டே போகுது அந்த எண்கிற கரன்சி. அதனால பார்த்தீங்கன்னா இப்போ $1 வந்து 50 ரூபா கொடுக்க வேண்டியது
இப்போ $1 வந்து 100 yen அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ வந்து ஜப்பான் என்ன பண்ணுறாங்க, ப்ரொடக்ஷன் அதிகமாகுது. ஏன்னா வந்து $1 அவங்க கொடுக்குற அமெரிக்காக்காரன் அது வந்து நமக்கு 50 எண்ணா கிடச்சிக்கிட்டு இருந்தது. கரன்சி இப்போ ரொம்ப சீப்பானா 100 எண்ணா கிடைக்குது. அது $1 கொடுத்து அதை வந்து கன்வெர்ட் பண்ண 100 yen கிடைக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டு ஃபுல்லாக பூஸ்ட் ஆகுது. ஏன்னா கரன்சி வேல்யூ இல்லைல்ல. அதனால பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் வருது, நிறைய ப்ராஃபிட் கிடைக்குது. முன்ன சம்பாதிச்சதோட 2 மடங்கு 3 மடங்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வந்து எல்லாமே ரிகவர் ஆயிரும், எல்லாமே போயிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் புதுசாக ப்ரொடக்ஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டில் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து எல்லாத்துக்கும் வேலை. ஏன்னா நம்ம தான் ஃபுல்லாக வந்து கரன்சி வீக்காக இருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூஸாக வேலையும் ஃபுல்லாக கிடச்சிருச்சு. எல்லாத்துக்கும் இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் வரவும் ஆரம்பிச்சிருச்சு. உடனே எல்லாமே ஹாப்பியாக இருக்கிறாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம மறுபடியும் வந்து பழைய ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுது, நம்ம இன்னும் மறுபடியும் மேலே போயிட்டே இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாப்புலேஷனே பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பாப்புலேஷன் இருக்கனால யாரும் கார் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, லோன் வாங்கி செலவு பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. அதே மாதிரி ஒரு ரியல் எஸ்டேட்டோ எதுலேயும் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. லாஸ்ட்டில் 60 வயசுக்கு மேலே இருந்தால் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எந்த விதமான செலவும் பண்ண மாட்டாங்க. யங்கர் பாப்புலேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செலவு பண்ணுறதுக்கே அவங்க இது இல்லாதனால ஃபர்தராக அந்த ப்ரொடியூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்லேயும், ஃபாரின் மார்க்கெட்டை ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணியிருக்க முடியாது, லோக்கல் மார்க்கெட்லேயும் செல் பண்ணணும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கும் வந்து வழி இல்லாமல் போயிடுச்சு. அதனால அவங்க எதிர்பார்த்தது வந்து ஸ்டார்டிங்கில் பிக்கப் ஆகிற மாதிரி இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துலேயே வந்து மறுபடியும் ஃபாலோ ஆயிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் வந்து மறுபடியும் பழைய லெவலுக்கே வந்துருச்சு. ஆனால் வந்து கடன் மட்டும் நான் வந்து எவ்வளோ கடன் வேணாலும் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு இது பண்ணேன். கடைசியாக ஃபைனலாக வந்து கடன் மட்டும் கவர்மெண்ட் வாங்கி ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நெக்ஸ்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா ஜப்பானில் 60 வயசுக்கு மேலே அதிகமாக இருக்கிறவங்க எக்கச்சக்கமான வேர்ல்டில் இவ்வளோ பெரிய பாப்புலேஷனில் ஏஜ்டு ஒரு கண்ட்ரி அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக ஜப்பான். வேற எந்த கண்ட்ரிக்கும் இந்த மாதிரி ஏஜ்டு பாப்புலேஷன் கிடையாது. ஸோ அந்த என்டையர் ஏஜ்டு பாப்புலேஷனை சப்போர்ட் பண்ண வேண்டியது கவர்மெண்ட். ஏஜ்டு பாப்புலேஷனை சும்மா வர முடியாது. இந்தியானா எதுவும் அந்த அளவுக்கு பேக்கேஜஸ்ல எதுவும் கிடையாது. பட் ஜப்பான் இது மாதிரி டெவலப்டு கண்ட்ரீஸில் ஏஜ்டு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி கவர்மெண்ட் டேக் கேர் பண்ணணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு வந்து டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நிறைய பேர் டேக்ஸ் கட்டினா பரவாயில்ல. இப்போ பாப்புலேஷன் டேக்ஸ் கட்டுற பாப்புலேஷன் கேப்பபிலிட்டி இருக்கிற பாப்புலேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோதான் டேக்ஸ் அந்த சின்ன ஏஜ் இருக்கிற பாப்புலேஷனாலே கட்ட முடியும். அதனால வந்து கவர்மெண்ட் கடன் வாங்கி ஜப்பான் கவர்மெண்டோட கடன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேற லெவலில் இருக்குது. இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷன் இருக்குது ஜப்பானில். கிட்டத்தட்ட ஒரு 2065 இன்னும் ஒரு 45 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பாப்புலேஷன் வந்து 100 பேர் இருந்தாங்கன்னா அந்த கண்ட்ரியில் வெறும் 70 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த 70 பேரும் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பாப்புலேஷனாக தான் இருக்கும். அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு பாப்புலேஷன் ப்ரிடிக்ஷனை வந்து சொல்லியிருக்காங்க. அது ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்காக லாஜிக்கலாக அதான் நடக்க போகுது அப்படிங்கிறது உண்மை. இந்த ஜப்பானுக்கு வந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு இருக்குது. ஏன்னா வந்து ஜப்பானோட பாப்புலேஷன் எப்படி கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டோட பாப்புலேஷனும் இப்போ கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பற்றி வீடியோ வந்து நம்ம செப்பரேட்டாக போடுவோம். இதோட மட்டும் அந்த ஏப் அப்படிங்கிறத வந்து ஸ்டாப் பண்ணல. நான் வந்து எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பிக்கப் ஆகிற மாதிரி பிக்கப் ஆகல. இப்போ வந்து நம்ம மக்களை வந்து ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். வந்து காசை கொண்டாந்து பேங்க்ல வந்து கொட்டுறாங்க. சிட்டிசன் கொட்டினா அப்புறம் யார் தான் வாங்குவா, யார் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவா, எப்படி தான் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம சொந்த மக்களை வந்து கன்சியூம் பண்ணிட்டோம், எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். இங்கே வந்து ஃபண்டை வந்து நம்ம பேங்க்கில் கொண்டாந்து கொட்டாமல் இருக்கட்டும். அவங்க வந்து ஏதோ ஒன்று அதை பொருள் வாங்கினா தான் எக்கனாமி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா இன்ஃப்ளேஷனை நெகட்டிவ்ல மாற்று. நீ வந்து இன்னைக்கு 2016 இன்ஃப்ளேஷன் நெகட்டிவ்ல மாற்றிட்டாங்க. ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு அமௌண்ட் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு போய் நீ எடுத்தீங்கன்னா அது 10 வருஷமா 20 வருஷம் 30 வருஷத்துக்கு அப்புறம் போய் எடுத்தீங்கன்னா 1 லட்ச ரூபா உனக்கு கிடைக்காது. 1 லட்ச ரூபாயோட கம்மியான அமௌண்ட் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு இது பண்ணாங்க. அப்படி பண்ணியும் பார்த்தீங்கன்னா எக்கனாமியை ரெக்கவர் பண்ண முடியல. இப்போ வந்து இன்ஃப்ளேஷன் இந்த நெகட்டிவ் ரிட்டர்ன் ரேட்டை நீங்கள் 1 லட்ச ரூபா கொடு, அது வந்து 95,000 90,000 தான் கிடைக்கும் அப்படின்னு 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். ஒருவேளை இன்ஃப்ளேஷன் பிக் ஆகலாம். பட் ஆனால் எல்லாமே வந்து டெம்பரவரியாக தான் இருக்கும். ஃபைனலாக வந்து ஜப்பானோட எக்கனாமி இன்னைக்கு வந்து வேற லெவலில் மாறிடுச்சு. அதை வந்து கண்டிப்பாக யாராலையும் மாற்றவே முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பாப்புலேஷன் கிரைசிஸ் தான். பாப்புலேஷனை வந்து யாருமே மேரேஜ் பண்ணுறதுக்கும் விருப்பம் இல்லை அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணாலும் சைல்டு வந்து வேணாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எல்லா சலுகையும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது எல்லா சலுகையும் கொடுத்து எல்லாமே A to Z அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ எல்லாமே நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. குழந்தைய ஃபர்தராக வந்து ஒரு இது பண்ணுறதுக்கும் வந்து விருப்பம் இல்லாமல் மக்கள் இருக்காங்க. அதனால வந்து ஜப்பான் வந்து மிக ஒஸ்டான கண்டிஷனில் வரப்போகிற நாட்கள்லையும் ஃபேஸ் பண்ண போகுது. இந்த நிலைமை வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வரும். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் இது வரதுக்கு லேட் ஆகும். ஏன்னா வந்து இந்தியா தான் வேர்ல்டில்
இவ்வளோ பெரிய பாப்புலேஷன் சைஸில் வந்து யங்கஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி. ஸோ இந்தியாவுக்கு இந்த நிலைமை வரும். இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இந்த மாதிரி சதர்ன் ஸ்டேட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த டீட்டெயிலை பற்றி நம்ம ஃபர்தர் வேறு வீடியோவில் பார்ப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.